ஒரு ஊரில் வேலன் சொல்லிட்டு ஒரு அழகான சின்ன பையன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு உயரமான மரத்தில் இருக்கிற பளபளப்பான பழங்களை பார்த்தோன்னே அதை பறித்து சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் அந்த மரம் ரொம்பவும் உயரமாக இருந்ததால் என்னால் எப்படி ஏற முடியும்னு வேலன் கவலைப்பட்டான். வேலன் முதல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனால் அவனால் மரத்தோட முதல் கிளையை கூட எட்ட முடியலை. நான் ரொம்ப சின்னவன், என்னால் இது முடியாதுன்னு அவன் நினச்சான். அவனுக்கு தன்னம்பிக்கையே இல்லாமல் போச்சு. அந்த சமயம் பக்கத்தில் இன்னொரு மரத்தில் ஒரு பையன் சுலபமாக மரத்து மேலே ஏறி பழம் சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்ததும் வேலனுக்கு இன்னும் வருத்தமாக ஆயிடுச்சு. அவங்களால முடியுது, ஆனால் என்னால் முடியலையேன்னு அவன் நினச்சான். கொஞ்ச நேரம் கழித்து வேலன் மறுபடியும் அந்த மரத்தை பார்த்தான். அந்த பளபளப்பான பழங்கள் அவனை ரொம்பவும் கவர்ந்தது. இந்த முறை அவன் சரி, ஒரு தடவை இன்னும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். வேலன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ண ஆரம்பித்தான். சில சமயம் வழுகி விழுந்தான். சில சமயம் அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவன் தன்னோட முயற்சியை நிறுத்தவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவன் முன்னை விட கொஞ்சம் அதிகமாக ஏறினான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு வழியாக வேலன் அந்த மரத்தோட முதல் கிளையை பிடிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் மேலும் ஊக்கத்தோட மேலே ஏற ஆரம்பித்தான். கடைசியாக அவன் அந்த உயரமான மரத்தோட உச்சிக்கு போய் சேர்ந்துட்டான். அங்கிருந்த பளபளப்பான பழத்தை அவன் சந்தோஷமாக பறித்து சாப்பிட்டான். அவன் முதல்ல நினச்சான் என்னால் முடியாதுன்னு. ஆனால் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணதுனால அவனால் அந்த பழத்தை பறிக்க முடிஞ்சது. வேலனை போல் நீங்களும் எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு முதலே நினைக்காம தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் குட்டீஸ்.